This conference will now be So what is recorded. meant by demultiplexer? First, the definition for demultiplexer. So for that, you please see the screen. The definition for demultiplexer is opposite to the multiplexer. Opposite to the topic is called demultiplexer. So before that, one more thing is also available. That is multiplexer. That is multiplexer. What is meant by multiplexer first? Multiplexer means data selector. It means that it selects only one data from the available many numbers of input data. From the available many numbers of input data. Here it is called demultiplexer. This is called demultiplexer, which is opposite to the MUX. Which is opposite to the MUX. ஸோ இப்போ நான் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியுங்க சார். ஆப்போசிட் டு மக்ஸ்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் இந்த டெஃபினேஷன். ஸோ யூ ஹேவ் ஒன் கொஸ்டின். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்போ எனக்கு மல்டிப்ளெக்சர் தெரியாதே அப்படின்னுட்டு. ஸோ ஆக்சுவலி பிளான் இஸ் எஸ்டர்டே கிளாஸ் வாஸ் மல்டிப்ளெக்சர். ஸோ அதனால அதை நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து உங்க ஃபேக்கல்ட்டி உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல ஆஃப்லைன் வீடியோஸை கொடுப்பாருங்க சார். ஓகே, எஸ். Now I starts with the demultiplexer. So multiplexer க்கு definition சொல்லிட்டேன். Many to one converter. Many to one converter. Many to one converter. So it's opposite only a demultiplexer. அப்ப நான் என்ன பண்றேன், என்கிட்ட ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது அல்லது ஒரு சோர்ஸ் இருக்குது. இதை நான் நிறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். So since I am distributing the data from source to destination in a communication system, we called this as a demultiplexer. So என்னால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க சார், demultiplexer. செலக்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு மல்டிப்ளெக்சர். ஸோ அப்போ நான் செலக்ஷன்றது, the name itself explanation is there. செலக்ஷன்னா என்னங்க சார், என்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதுல இருந்து ஐ மே செலக்ட் எனி ஒன், ஏதாவது ஒன்று, either this one or this one or this one or this one. இதுல எதையாவது ஒன்று நான் going to செலக்ட் பண்றேன்னா அதுக்கு பேர் மக்ஸ். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு பேரு மக்ஸுங்க சார். இதுக்கு ஆப்போசிட்டா என்கிட்ட ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது. என்னுடைய அவைலபிள் சோர்ஸ் இஸ் ஒன்லி ஒன். ஐ வாண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் இட் டு மெனி நம்பர்ஸ் ஆர் மெனி லோட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன், மக்ஸுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன். ஸோ வி கால்டு திஸ் அஸ் அ demultiplexer. So this is called demultiplexer. Both are important question in our exam point of view as well as any competitive examination. Any one question may be possible. So you please listen carefully. Okay. So the definition, I am moving to the definition. It receives the information from a single line. It receives the information from single line. அதுதான் நான் மாத்தி சொன்னேன். எப்படிங்க சார் சொல்றேன், இட் செலக்ட்ஸ் டேட்டா அப்படின்றத மக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க சார் சொல்றோம், டிஸ்ட்ரிபியூட் த டேட்டான்னு மல்டிப்ளெக்சரை சொல்றோம். அப்ப என்கிட்ட ஒரே ஒரு லைன் தான் இன்புட் இருக்குது. தட் இஸ் ஹியர். ப்ளீஸ் லிசன் ஆர் see this slide carefully. இதுதான் என்னுடைய இன்புட்டுங்க சார். ஸோ இட் gives the input. Here it is the designation or load or output. Anyway you can take. Here please listen carefully and see this slide. Only one data in my hand. என் கையில ஒரே ஒரு டேட்டா இருக்குது. பட் இங்க பாருங்க அவுட்புட்ல எவ்வளவுங்க சார், 2 power n டேட்டா கேன் பி கெட். ஸோ ஒன்னுல இருந்து 2 power n டேட்டா என்னால கெட் பண்ண முடியுது. அப்படின்னா என்னங்க சார் சரி, இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த டேட்டா. என்ன பண்ணுதுங்க சார் இது, இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த டேட்டா. ஸோ ஒரே ஒரு டேட்டாவை மல்டிபிள் சோர்சஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதால வி கால்டு திஸ் அஸ் எ demultiplexer. ஓகே, இதுக்கு பேர் என்னங்க சார், demultiplexer. ஸோ மல்டிப்ளெக்சர் இதுக்கு ஆப்போசிட்னு சொல்லியாச்சு. அப்போ என்கிட்ட நிறைய சோர்சஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எது தேவையோ அது. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் மக்ஸ். இந்த மக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்ல முடியும் அப்படின்னா, உங்களுடைய டிவி சேனல் அல்லது கேபிள் டிவி சேனல் ஆரியா கேபிள் டிவி. அதுல என்னங்க சார், தேர் ஆர் மெனி சேனல்ஸ் ஆர் ரெடிலி அவைலபிள். நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு சேனல்ல செலக்ட் பண்றோம். அதுதான் மெனி டு ஒன்
converter. இங்க நம்ம அதுக்கு பேர் என்னங்க சார் சொல்றோம்? செலக்டர்னு சொல்றோம். So coming to the today's topic, that is called a DeMultiplexer. Now we are discussing about the DeMultiplexer. இதுக்கு ஆப்போசிட் சொல்லியாச்சு. அப்ப many sources available, out of which only one selected means a selector. பட் இந்த DeMultiplexerன்றது என்னங்க சார் செய்யுது? ஒன்னே ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது, அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். தட் இஸ், இப்போ எனக்கு இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் கேட்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா என்னன்னா, ஸோ இன் திஸ் ஃபோரம், தட் மீன்ஸ் த டுடேஸ் செஷன், நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் 20+ ரிசீவர்ஸ் ஆர் தேர். நீங்க எல்லாருமே அதை ரிசீவ் பண்றீங்க. ஸோ ஐ எம் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஒன் டேட்டா, 22 different peoples are receiving the data. அவ்வளவுதான் சார் DeMultiplexer. Okay, so அப்போ the first person receives the data, second person also receives. Similarly, if suppose assume 25 students இருக்கிறீங்கன்னா 25 பேரும் அதை ரிசீவ் பண்றீங்க. எப்படிங்க சார் ரிசீவ் பண்றீங்க? based upon the selection line. உங்களுடைய டிவைசஸ்ல எதையோ ஒரு செலக்ஷன் ஆர் எனேபிள் லைனை யூஸ் பண்ணிட்டு you are selecting the source or a input, அதை செலக்ட் பண்றீங்க. சரிங்க, அதுதான் DeMultiplexer. So the real time example, today's session may be the real time example. So only one source available. யாரோ ஒருத்தவங்க, not only in my class, any class you can take. ஏதோ ஒரு ஃபோரம்ல நீங்க ஒரு செஷன் அட்டெண்ட் பண்றீங்க அல்லது ஒரு கிளாஸ்ன்னு அசைன் பண்ணிக்கிறீங்க. டீச்சர் டெல் சம்திங், இட் ரிசீவ்ஸ் பை த ரிசீவர் இப்ப நீங்க தாங்க சார். ஸோ எப்படிங்க சார் ரிசீவ் பண்றீங்க? பை செலக்டிங் த சேனல், தட் மீன்ஸ் த இன்புட் டேட்டா. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்கள்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, சம்படி மே ஹேவ் த லேப்டாப் வச்சிருப்பீங்க, சம்படி மொபைல் ஃபோன், சம்படி டெஸ்க்டாப். ஸோ அப்போ என்ன பண்றீங்க? அதுக்கான சேனலை நீங்க எனேபிள் பண்றீங்க பை யூசிங் த கண்ட்ரோல் லைன்ஸ். இன் சம் ஆத்தர் சம் புக்ஸ்ல இந்த செலக்ஷன் லைன் நான் சொல்லியிருக்கிறத கண்ட்ரோல் லைன்னு சொல்லுவாங்க சார். கண்ட்ரோல் லைன்ஸ், ஓகே, ஆர் செலக்ஷன் லைன்ஸ். ஸோ அப்போ நான் இங்க ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தேன்னா இந்த டேட்டாவை அவுட்புட்ல எடுத்துக்க முடியும். என்ன அவுட்புட்டுங்க சார்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 25 பேர், நம்பர் 1 to 25, ரோல் நம்பர் 1 to 25 வரைக்கும் இருக்கீங்கன்னா, இப்போ 25 wants to get or receive the data னா இவங்களுக்கு என்ன எனேபிள் சிக்னல் அல்லது கண்ட்ரோல் லைன் கொடுத்துருக்கிறோமோ அதை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா இந்த இன்புட் கேன் பி ரிசீவ்ட் இன் த டெஸ்டினேஷன் அல்லது லோடுல அல்லது ரிசீவர் எண்டில் கிடைச்சிருங்க சார். If suppose number 2 wants to receive the data from the input, அப்போ அவங்களுக்கு என்ன corresponding selection lines கொடுத்துருக்குமோ அதை ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா they can receive the data. That's all. So DeMultiplexer is also called one-to-many converter, distributor. It distributes 1 of 2 power n user, 1 of 2 power n users. நான் ஒன்னு வச்சுக்கிட்டு 2 power n usersக்கு I can transfer the data. I can transfer the data. So any doubt regarding the definition about the DeMultiplexer? Any doubt? Yes, okay. See the screen, it is the best example to you for a DeMultiplexer. It is the best example for a DeMultiplexer. That means as an engineer, we know the screen informations, no doubt. It is a system or a PC, personal computer. Only one input is available with me. Only one input is I am having. என்கிட்ட ஒரே ஒரு இன்புட் இருக்குங்க சார். பட் அவுட்புட் ஆர் ஏ லோட் ஆர் டெஸ்டினேஷன்ஸ் என்னென்னலாம் சார் நான் கொடுத்துருக்கிறேன்? ஒரு பிரிண்டர் கொடுத்துருக்கிறேன், ஒரு ஃபேக்ஸ் மிஷின் கொடுத்துருக்கிறேன், இன்க்ஜெட் பிரிண்டர்னு கொடுத்துருக்கிறேன். வேற எனக்கு தேவை? சப்போஸ் என்ன விடே சம் ஸ்கிரீன், ஒரு எல்சிடி ஸ்கிரீன்ல கூட நீ வாண்ட் டு டிஸ்பிளே த அவுட்புட் பண்ணலாம். இதே மாதிரி மெனி நம்பர்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ் ஆர் தேர். சோர்ஸ் மட்டும் என்கிட்ட ஒண்ணுதாங்க சார் இருக்கு. என்னுடைய பிசியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க நான் கொடுக்கணும். அப்ப நான் என்ன சார் செய்யறேன்? ஒன் டேட்டா கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு மெனி டெஸ்டினேஷன்ஸ். தட் மீன்ஸ் திஸ் இஸ் அ மெனி டெஸ்டினேஷன்ஸ் இன் த சென்ஸ் டோட்டலி 4 லோட்ஸ் ஆர் தேர். ஸோ இங்க நான் 4 லோடு எடுத்துக்கிறேங்க சார், ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். இதை எப்படிங்க சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்? ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வித் த ஹெல்ப் ஆஃப் this device, that is DeMultiplexer. That is called DeMultiplexer. அது எப்படிங்க சார் செலக்ட் பண்றேன்? So already I told it is based upon the control signal or a selection line. Sometimes
control enable or selection enable அப்படின்னு different authors mention பண்ணிருப்பாங்க உங்க bookல. So whatever may be the thing, this is the control signal. So இது 2 inputs இருக்குது. அப்போ control signals 2 power n possibilities are there. 2 power n possibilities are, we can connect or distribute 2 power n data. என்னால 2 power n dataவை distribute பண்ண முடியும். ஸோ 00ன்னு ஒரு அட்ரஸ் லைன்ஸ் இங்கே கொடுக்குறேன், அல்லது கண்ட்ரோல் லைன் கொடுக்குறேன், அல்லது செலக்ஷன் லைன் கொடுத்தேன்னா இட் செலக்ட்ஸ் த D0வை செலக்ட் பண்ணிடுது. அப்படின்னா என்னங்க சார், ஐ வாண்ட் டு கனெக்ட் ஆர் ஐ வாண்ட் டு ரிசீவ் த டேட்டா ஃப்ரம் த இன்புட். We have to give the control signal or selection signal as 00. If suppose எனக்கு இங்க இருக்கிறத ஒரு ஸ்கிரீன்ல அல்லது ஒரு பென் பிளாட்டர்ல இங்க நான் ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கிறேன், எல்சிடி ஸ்கிரீன். ஓகே, அந்த ஸ்கிரீன்ல நான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் instead of taking print out. அப்ப நான் என்னங்க சார் செய்யணும், I have to give the control line or selection lineக்கு 1 ன்னு கொடுத்தேன்னா this data will automatically transfer to the load. Okay, so what is I'm having only one single source is available. It can be distributed to many outputs, that is multiple destinations. அப்ப நான் இது மாதிரி பண்ணணும்னா I need a selector. So that is called a selection line or a control line. That's all. Okay, so I think you can get a clear idea about the demultiplexer. So it is a best example, day-to-day life example. Okay, now I am moving to the next topic, that is operation of demultiplexer. So listen carefully, very simple. So it is a demultiplexer operation. As I already told to you, the input or source available is only one. இதாங்க சார் என்னுடைய input. கொஞ்சம் கீனா நோட் பண்ணுங்க. So here output. என்னோட அவுட்புட்ன்றது இங்க, that means destination of a load. So நான் இப்ப இந்த லோட வந்து இதோட கனெக்ட் பண்ணோம், அல்லது this y0 wants to take the data, input data. அப்படின்னா என்னங்க சார் செய்யணும், its corresponding selection line will be activated. Okay, it's a simple demultiplexer. கொஞ்சம் கவனிங்க, here the selection line initially 0 ன்னு வச்சுக்கிறோம். Okay, so this line input is equal to 0. That means here 0. Then இது வரைக்கும் 0 வரும் சார். Here it is the inverter, so it comes to here as 1. என்னுடைய 0 1 இங்க வந்துருச்சுங்க சார். Okay, என்னுடைய data is already available. So always data எல்லா அவுட்புட்டுக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப இது 1 1ன்னு வந்துருச்சு. பட் என்னுடைய செலக்ஷன் லைன் நான் கொடுக்குறேன், இந்த கேட்டுக்கு கொடுக்கக்குள்ள 0ன்னு நான் கொடுத்தேன்னா இது 0 ஆயிடுது, இது 1ன்னு ஆயிடுது. So you know what is mean by this logic gate according to the fundamental. படி உங்களுக்கு இது என்ன லாஜிக் கேட்ஸ்னு தெரியும். This is unlogic gate or logical multiplication gate. So you know the definition for this unlogic gate. According to the truth table, all the inputs are 1 means output will be 1, or any one of the input is 0, output will be 0. So அதை நான் பேஸ் பண்ணி செக் பண்றேன். So இந்த கேட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 0. ஐ டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ். ஒரு இன்புட் 0 ஆச்சுனால அவுட்புட் வில் பி 0. என்னுடைய y1 என்னங்க சார் 0ன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டெஃபினெட்லி நவ் திஸ் சேனல் வில் நாட் பி செலக்ட், ஆர் இந்த லோடு இந்த சோர்ஸோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ கம்மிங் டு ஹியர் நான் இங்க போய் செக் பண்றேங்க சார். all the inputs of this particular gate, இந்த logical multiplication gateல இருக்கக்கூடிய எல்லா இன்புட்டும் ஒன்னு இருக்குது. So it selects the, or it connects the, or it distributes the input data to the load. That means for y0. என்னுடைய y0 என்ற இன்புட்டுக்கு என்னங்க சார் ஆகுது, இது போய் செலக்ட் பண்ணிடுது டேட்டாவை, அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. ஓகேவா, எனி டவுட்டா இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், instead of s is equal to 0, I am considering my s is equal to 1. என்னுடைய s வந்து நான் 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். What will happen? So இந்த இடத்துல என்னங்க சார் ஆகும், instead of 0க்கு பதிலா 1ன்னு வந்து 1 வரும் சார்.
ஓகே தம்பி, குட். அப்ப இங்க 1 இருக்கிறது என்னங்க சார் ஆகும்? சின்ஸ் இட் இஸ் இன்வெர்டர், இந்த 1ன்றது 0ன்னு மாறிடும். 0 ஓகேவா? ஆயிடும் சார். இனிஷியலா 1 இருந்துச்சு, 0. Now I already told the input data always available. அப்ப இங்க 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். இப்போ என்னங்க சார் ஆகும்? One of the input in this channel or in this gate is equal to 0. So என்னுடைய y0 வந்து செலக்ட் ஆகாதுங்க சார், or distribute ஆகாது, அல்லது transfer of data from input to output not possible. But here that means in this logic gate, so இந்த கேட்டை கவனிங்க. ஸோ இப்போ இதுக்கு என்னங்க சார் ஆயிடுச்சு? My two inputs are now 1 1, அல்லது all the inputs 2ன்னு சொல்ல வேண்டாம், all the inputs of this logic gate is now 1 1. So the data available in the input is transferred to the load or destination. So y1 is selected. Similarly, we can construct or operate or we can design any demultiplexer. அப்படின்னா என்ன? 1 to 4 is also possible. 1 to 4 possible. 1 to 8 or 1 to 16 or 1 to 32. So like that you can design any demultiplexers. So இதெல்லாம் என்னங்க சார்? 2 power n destinations. ஓகேவா? இது என்னங்க சார்? இன்புட். See, listen, all the multiplexer, demultiplexer, எல்லா demultiplexerலயுமே என்னுடைய இன்புட் என்னங்க சார்? only 1. I am having only one input, but output என்னங்க சார்? 2 power n. That means what? I can distribute 4 different channels or 8 different channels or 16 different channels or 32 different channels or any number of channels. Okay, that's all. This simple understanding is sufficient for explaining any demultiplexer. Now I am moving to the truth table operation of demultiplexer. It is also another one concept we are going to discussing. That means by using the enable pin. அப்படின்னா என்ன? enable pin என்ன? என்கிட்ட n numbers of demultiplexers are there. For example, 2 DeMUX வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, suppose 1 to 4 DeMUX, 1 to 4 DeMUXs are there. Please listen carefully. நான் என்ன சொல்றேன்ட்டு, இது 1, இது 2, both are 1 to 4 or 1:4 demultiplexer. என்கிட்ட இருக்கிற டேட்டா ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது. ஓகேவா? இந்த டேட்டா தான் இங்கேயும் நான் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்னங்க சார், இந்த சேனல்ல வரக்கூடிய அவுட்புட் அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எப்படி செலக்ட் பண்றது, இங்க வர்றது எப்படி செலக்ட் பண்றது? இன் சம் அப்ளிகேஷன்ஸ், இன் சம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல எப்படிங்க சார் இருக்கணும் அப்படின்னா, one group of people can entering into the industry at the same time, another group of people cannot be allowed. அப்படி இல்ல, இப்படி அசியூம் பண்ணீங்க, 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் வழியா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் அலோவ் பண்ண முடியும். அந்த நேரத்துல இன்னொரு கேட்டை நான் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நான் இதை ஒரு கேட்டுன்னு வச்சுக்கிறேன், இதை இன்னொரு கேட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் இதை எனேபிள் பண்ற நேரத்துல அல்லது இது ஓகேன்னு அல்லது ஓப்பன் பண்ணி இருக்கிற நேரத்துல என்னங்க சார் பண்ணிருக்கக்கூடாது, இந்த கேட் அல்லது இந்த டோர் வந்து என்னங்க சார் இருக்கக்கூடாது, ஓப்பன்ல இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு டிசைட் அல்லது செலக்ட் திஸ். அப்படின்னா எதை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும், அதுதான் எனேபிள். தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு எனேபிள் இட். ஸோ நார்மலி 2 enable logics are there. One is a positive logic, another one is negative logic. Normally in all the authors, positive logic அப்படின்றது என்னன்னா, என்னோட enable pin 1ன்னு இருந்துச்சுன்னா, so listen carefully. Apart from the subject, it is very important. So in normal logic, என்னுடைய பாசிட்டிவ் லாஜிக் நான் எப்படி சார் டிஃபைன் பண்றேன், என்னுடைய எனேபிள் இன்புட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க சார், பாசிட்டிவ் லாஜிக். ஓகே, தென் ஐ எம் டிஃபைனிங் த நெகட்டிவ் லாஜிக். நெகட்டிவ் லாஜிக் நான் எதங்க சார் சொல்றேன், என்னுடைய எனேபிள் பின் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ் லாஜிக்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் நிறைய ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இன் இண்டஸ்ட்ரி ஆர் இன் கோடிங் டெக்னிக்ல எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, 0ன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ்னு வச்சிருப்பாங்க, 1ன்னு இருந்துச்சுன்னா
நெகட்டிவ்னு வச்சிருப்பாங்க. both are possible, but anyhow எதை நீங்க பாசிட்டிவ் லாஜிக்னு சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் இஸ் த நெகட்டிவ் லாஜிக். தட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சஃபிஷியன்ட். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ என்னுடைய இன்புட் டேட்டா அவைலபிள் ஹியர். இங்க அவுட்புட் டெஸ்டினேஷன்ஸ் ஆர் தேர். இப்போ நான் செலக்ட் பண்ணணும் எந்த கேட் வழியா அல்லது எந்த சேனல் வழியா என்னுடைய டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறேன். அதுக்கு எனேபிள் பின். நான் இப்போ எனேபிள் பின் 0ன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 1ன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும். ஓகேவா? நான் 0ன்னு கொடுக்கக்குள்ள வாட் வில் ஹேப்பன், 1ன்னு கொடுக்கக்குள்ள என்ன நடக்க போகுது. சிமிலர் டு த லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், ஒரு இன்வெர்டர் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க சார். ஸோ நான் இப்போ இங்கே 0ன்னு கொடுத்தேன்னா இந்த 0 லைன் கம்ஸ் டு ஹியர், அதனால இங்கே 0ன்னு இருக்கும் சார். இந்த எனேபிள் என்னங்க சார் பண்ணியாச்சு, ஒரு இன்வெர்டர் கொடுத்தாச்சு. அப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா இங்கே 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? 1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த ட்ரூத் டேபிள் கிவன் ஹியர், இந்த ட்ரூத் டேபிளை நல்லா கீனா நோட் பண்ணுங்க. என்னுடைய எனேபிள் பின் 0ன்னு இருக்கக்குள்ள whatever may be the input, that means the source, whatever may be the source, எனக்கு என்னங்க சார் ஆகாது, என்னுடைய டெஸ்டினேஷன்ஸ் ஆர் லோட்ஸ் cannot be connected அப்படின்னா என்னங்க சார், டிசேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டிசேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னுடைய எனேபிள் பின்னை நான் 1ன்னு வைக்கிறேன் அப்படின்னா என்னங்க சார் ஆகும், ஸோ என்ன செலெக்ஷன் லைன்ல நான் அட்ரஸ் கொடுக்குறேனோ அது வந்து கிடைக்கும் சார். தட் மீன்ஸ் இதுதான் நான் என்னுடைய செலெக்ஷன் லைன் D0 D1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ டேட்டா 0 இங்க வந்துடும் அல்லது 1 இங்க வந்துடும், அவ்வளவுதாங்க சார். அப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா இங்க டிசேபிள் பண்ணணும்னு வச்சாச்சு. அப்போ என்னங்க சார் ஆயிடும், இந்த DeMUX செலக்ட் ஆகாது அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணாது டேட்டாவை. அப்போ 1ன்னு நான் இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெடி டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா, இன்புட்டை அவுட்புட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. அப்புறம் இதுக்கு என்னங்க சார் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும், இதுக்கு அட்ரஸ் லைன் சார் செலெக்ஷன் லைன் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த எர்லியர் எக்ஸாம்பிள். ஸோ சின்ஸ் இட் இஸ் 1 to 4 அப்படின்னா 4 பாசிபிள் அட்ரஸஸ் ஆர் தேர், 0 0 0 1 1 0 1 1. அப்போ இந்த சேனலுக்கு வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிட்டா 0 சேனல்னா 0 0ன்னு கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்கும். ஒன் டூ த்ரீ அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் செலக்ஷன் லைன் அல்லது கண்ட்ரோல் லைன் கொடுத்தீங்கன்னா டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சோர்ஸ் டு லோட் த்ரூ திஸ் பார்ட். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஸோ இட் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த எனேபிள் லைன். இப்போ நான் எனேபிள் லைனை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 0ல இருந்து 1ன்னு கொடுக்குறேன், 0ல இருந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ என்னங்க சார் ஆகும், இந்த 1 நவ் கனெக்டட் டு ஹியர், இங்க 1ன்னு வந்துடும். சின்ஸ் ஹியர் த இன்வெர்டர், அப்ப இங்க ஆல்ரெடி 1ன்னு இருந்தது 0ன்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போ நவ் த செகண்ட் டிமல்டிப்ளெக்சர் டீஆக்டிவேட் ஆயிடும், ஃபர்ஸ்ட் டிமல்டிப்ளெக்சர் ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ ஆல் த சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு த டெஸ்டினேஷன் த்ரூ திஸ் டிவைஸ். இந்த டிவைஸ் வழியா போகும். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா இந்த கான்செப்ட்? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் டிமல்டிப்ளெக்சர். இதே மாதிரியே தாங்க சார் மக்ஸ்லயும் இருக்கும். ஸோ நான் n நம்பர்ஸ் ஆஃப் மக்ஸை யூஸ் பண்றேன் ஃபார் சர்டன் அப்ளிகேஷன்ஸ்க்குன்னா எந்த மக்ஸை நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்றது பேஸ்ட் அப்பான் த எனேபிள் லைன் அண்ட் எந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறேன் அல்லது எந்த சேனல்ல நான் டேட்டாவை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்றது. ஸோ டிமல்டிப்ளெக்சர்னா டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த டேட்டா எந்த சேனல் வழியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றது it is purely depends on the selection line or a control line. okay, selection line அல்லது control line நான் எதை enable பண்றனோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவுட்புட்ல கனெக்ட் ஆகும் சார். ஓகே, very simple but it is important. So please go through with any comfortable material, either through net materials or in your book materials or with your friends or whatever be the things discussing this session, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஓகே, now I'm entering into the actual demultiplexer, that is 1:4 demultiplexer operation. Okay, so the available input source is 1. Very important, sometimes in your examination or theory questions like கேட்கலாங்க சார். So please listen carefully. Okay, so your input is only 1, output destination is totally 4, that means 2 power n.
So this gives 2 power n information equal to 4. From this I can come to conclusion that my n is equal to what? My n is equal to 2. So என்னுடைய n 2 இருந்துச்சுன்னா தான் 2 power 4 னு வரும். So what is this? இது என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்குது? This gives an information about how many numbers of selection lines are a control lines. என்னுடைய control line எத்தனைன்றதை எதுங்க சார் டிட்டர்மைன் பண்ணுது? இதுதாங்க சார் 1:4. அப்ப இந்த இடத்துல 8 னு கொடுத்துட்டாங்க ஒரு ப்ராப்ளத்துல அல்லது ஒரு क्वेश्चनல 1:8 star 1 to 8 DeMUX எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னாங்கன்னா உன்னுடைய கண்ட்ரோல் சிக்னல் இங்க என்னங்க சார் ஆயிடும்? A B C னு ஆயிடும் சார். since 2 power 3 equal to 8, so from this the control line or a selection line is equal to 3. This is the fundamental. Okay, yes. Now you know this. What is this? இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார். This is the symbolical representation of my DeMUX அல்லது distributor, data distributor or simply distributor அல்லது 1 to many converter. எந்த நேம்ல வேணாலும் क्वेश्चंस இருக்கும் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு இன்புட்டை நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இதோட ஆப்ரேஷன்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு என்னங்க சார்? கண்ட்ரோல் லைன் ஆர் செலக்ஷன் லைன். இது எப்படின்றதையும் சொல்லிட்டேன். அக்கார்டிங் டு திஸ் 1 to 4 means 1 indicates input. 1 indicates input. This 4 indicates how many outputs are there. எத்தனை அவுட்புட் இருக்குது அல்லது சோர்ஸ் சாரி லோடு இருக்குது டெஸ்டினேஷன் இருக்குன்றத இந்த 4 வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் சார். ஓகே, அப்ப எனக்கு இந்த 4 கொடுக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்றதுக்கு செலக்ஷன் லைன் பேஸ்ட் அப்பான் திஸ் n. இது எத்தனை 2 power n கொடுத்தா இது வேல்யூ வருதோ அதான் சார். I think now you clear. Then in addition to this, one more thing is solving. So enable நான் 1 னு வச்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு இந்த demultiplexer select ஆயிடுச்சு assumption. Now the operation I want to explain any one sequence. Okay, that means here explain to you only this. I am not going to explain entire thing. அப்படினா இந்த சீக்வென்ஸ் நான் கொடுக்கிறேன். அப்படினா என்னங்க சார்? Whenever I am giving b equal to 0 and a equal to 1 அப்படின்னு நான் கண்ட்ரோல் சிக்னல் ஆர் செலக்ஷன் இங்க நான் 0 னு கொடுக்கிறேன். இங்க 1 னு ஆயிடும். இங்க 1 னு இருக்கிறது இங்க வரும்போது என்னங்க சார் ஆகும்? 0 னு ஆகும். அப்போ எங்கெல்லாம் இது கனெக்ட் ஆயிருக்குதோ அதெல்லாம் 1ங்க சார். சோ இங்க 1 இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு 1. கொஞ்சம் நல்லா கவனிங்க. வெரி சிம்பிள். நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு யாரும் சொல்லி தரணும்ன்றது இல்ல. சோ ஹியர் இட் இஸ் 0. சோ இங்க 0 னு வந்துருச்சு. அப்போ இது எங்க கனெக்ட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் 0. சோ இது இங்க கனெக்ட் ஆகுது, இங்க 0. ஓகேங்களா? அண்ட் தென் இங்க 0 கொடுக்குறோம். இந்த 0 டைரக்ட்லி கம்ஸ் டு ஹியர். இங்க வந்துருச்சு. டைரக்டா 0 இங்க வந்துருச்சு. இன்னொரு டைம் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 1 டைரக்டா இங்க வருது. இங்க வருது ஒரு டைம், இங்க வருது. ஓகேங்க சார்? தென் இன்புட் டேட்டாஸ் 1 இஸ் அவைலபிள் ஆல்வேஸ். எல்லா சேனல்லையும் என்னுடைய 1 1 1ன்ற இன்புட் டேட்டா x is equal to 1 இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம். நான் கொடுத்த இந்த அட்ரஸுக்கு b equal to 0 and a equal to 1 is my control line or address line or selection line informations கொடுத்தாச்சு. So by giving this, it is going to select any one channel in the distributes data through that channel. அப்படின்னா என்னங்க சார்? Here 4 AND gates are there. All the inputs are 1. In which AND gate? That AND gate is or that channel is transfer the input data to the load. எந்த சுவிட்ச்ல எல்லா இன்புட், பிகாஸ் இட் இஸ் AND கேட் சுவிட்ச், லாஜிக்கல் AND சுவிட்ச், எந்த இன்புட்லாம் ஒன்னா இருக்குதுன்னு பாக்குற. அப்போ ஏதோ ஒரு லாஜிக் கேட்ல எல்லா இன்புட்டும் ஒன்னு இருக்கும். ஸோ ஹியர் அதான் என்னங்க சார்? ஹியர்
கவனிங்க, என்னுடைய all three inputs are 1. என்னுடைய all three inputs are 1 in this. எனக்கு 1 1 இருக்கிறதால what will happen? இந்த டேட்டாஸ் இங்க டிரான்ஸ்மிட் ஆகுது சார். இங்க இருக்கிற டேட்டாஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் ஹியர், இங்க வந்துருது. மீதி எல்லா சேனலையும் செக் பண்றீங்க. இங்க ஒரு இன்புட் 0 ஆயிடுச்சு, இங்க 2 இன்புட் 0 இருக்கு, இங்க ஒரு இன்புட் 0 இருக்கு. அப்போ டெஃபினெட்லி these destinations not receive the information from the source. அவ்வளவுதாங்க சார் அண்டர்ஸ்டாண்டிங். So only this channel or this load or this destination gets the information from the source. Okay, that's all. Similarly, you can trace any operation. If suppose you want to select D3, now D3 ல இருக்கக்கூடிய டேட்டாவை செலக்ட் பண்ணனும். இதன் வழியா I want to distribute the data அப்படினா அப்ப என்னங்க சார் செய்யணும்? It's corresponding selection line or control line நான் கொடுக்கணும் சார். அப்ப இதுக்கு என்ன நான் கொடுக்கணும்? எனக்கு D3 வரணும் அப்படினா 1 1 என்ற இந்த டேட்டா கொடுக்கணும். அப்ப என்னுடைய B equal to 1, A equal to 1 நான் கொடுக்கணும் சார். 1 கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி it will select the path of D3. இந்த கேட் வழியா இந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆயிடும். That's all. So in your examination, explain demultiplexer with a suitable example or explain the 1:4 demultiplexer na. So you have to draw this in the symbolical representation எழுதணும் சார். இதுக்கு ஒரு 2 marks அல்லது 1 marks கிடைக்கும். And then afterwards you have to define what is a demultiplexer. The other name for demultiplexer is many to 1 to many ன்னு சொல்லணும். Since it is a demultiplexer, 1 to many கன்வெர்ட்டர்ன்றதை எழுதணும் சார். ஒண்ணுல இருந்து நிறைய இதுக்கு கொடுக்கறதால we called this as a distributor, data distributor or a distributor அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் சார். ஓகே, then the demultiplexer என்ன வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா DeMUX ன்னு சொல்லுவாங்க. DeMUX அல்லது வெறும் DeMUX ன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் சார். That's all the definition. That's all the definition. No need of writing any paragraph தான் எழுதணும்ன்றது இல்ல. Okay, so if you write like this, you will get 1 or 2 marks for this, and then 2 marks for this symbolical representation, or 1 mark maybe for this diagram, symbolical. Then this is another one important thing. In the diagram the actual operational diagram, operational logic diagram. So இதுக்கு ஒரு 2 marks இருக்குது. Then in the tabulation is another one important. So இதை நீ வரைங்க போறீங்க. வரைஞ்ச பிறகு any one or all the possible combinations you can explain. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு லாஜிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அல்லது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட எக்ஸாமினேஷன்ல it may be a 8 mark question or a 16 mark questions. So பயப்படாம you can confidently attend this question. Okay, so very simple. Now I am moving to another one category after completing the any doubt பா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்காவது? சார் அந்த டேபுலேஷன் மட்டும் வருதுன்னு சொல்லுங்க சார். சரிப்பா, நான் திரும்ப சொல்றேன். So instead of that 1 to 4 க்கு பதிலா I am explaining 1:8
demultiplexer now. உங்களுக்கு 1:8 demultiplexer சொல்றேன். ஓகேவா? So this is the screen which gives the information about 1:8 or 1:8 demultiplexer. நல்லா கவனிங்க. என்னுடைய input இதுல இதோட information என்னங்க சார்? 1 gives the information about this is the input, this is the load or destination or output எப்படினாலும் வச்சுக்கீங்க. ஓகேவா? So இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? informations get பண்றேன்னா this is the results of this formula 2 power n என்ற ஃபார்முலாவோட ரிசல்ட் தான் 8. ஓகேங்களா? அப்ப ஏதோ ஒரு 2 power n க்கு 8 ன்னு கொடுக்குது. So according to the mathematical concepts fundamental 2 power 3 ன்னு கொடுத்தா எனக்கு 8 ன்னு கிடைச்சிடுது. ஓகேங்களா? So 8 ன்னு கிடைச்சிடுச்சு. அப்போ my n is equal to what? 3. அப்ப என்னுடைய n என்னங்க சார் ஆகுது? 3. ஓகே? அப்ப n equal to 3 அப்படின்றதுல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியுது அப்படின்னா 3 gives an information about the number of selection line or a control line. Okay, so இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? So அதுதான் என்னுடைய number of selection lines based on the given problem how to select. நான் எப்படி செலக்ட் பண்றேன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதுதான் இங்க டேபிளேஷன்ல கொடுத்திருப்பாங்க சார். A, B, C or W, X, Y any variables you can use. ஏதாவது ஒரு வேரியபிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, then next இந்த டேபிளேஷன்ல it is given as here enable line. இங்க என்னங்க சார் கொடுத்திருக்காங்க? enable line ஒன்னு கொடுத்திருக்காங்களா? so enable line. so இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். enable line two logics are there, positive and negative logics. நம்ம இங்க இருக்கிறதுல எல்லாருமே பாசிட்டிவ் லாஜிக் மட்டும் யூஸ் பண்றோம், நெகட்டிவ் லாஜிக்கை யூஸ் பண்றது இல்ல. அப்படின்னா என்ன, எனேபிள் லைன் 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய DeMUX will not be worked. Whatever may be the combinations of input or the source available, அதுக்கேற்ற மாதிரி எந்த நீ அட்ரஸ் கொடுத்தாலும் அட்ரஸ் மேபி 00 இருக்கலாம், 011 இருக்கலாம், அல்லது 111 எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய DeMUX will not give the or produce the output. இது வரைக்கும் புரிஞ்சிச்சாங்க தம்பி? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? Yes sir. Okay, now I am entering into the actual operation. இப்போ நம்ம வந்து come to conclusion that my enable pin is equal to 1. என்னுடைய enable pin என்னங்க சார் ஆயிடுச்சு? 1 ன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப என்னுடைய DeMUX is ready to transfer the data or distribute the data. என்னுடைய demultiplexer ரெடியா இருக்குது அப்படின்னா என்ன, enable பண்ணிட்டேன். I am ready to transfer the input data to the loads. லோடு வந்து எத்தனை, அதுதான் இங்க சொல்லியாச்சு. 8 லோடு அல்லது 8 டெர்மினல்ஸ் ஆர் each channels are there. இப்போ இந்த 8 சேனலும் டேட்டாவை ரிசீவ் பண்ணும் in receiving endல. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒத்த டேட்டாவை, என்னுடைய ஒரு டேட்டாவை இந்த 8 என்னங்க சார் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல கெட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப எந்தெந்த லைன் வந்து டேட்டாவை எடுக்கும் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் தி செலக்ஷன் லைன் சொல்லிட்டேன். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 7, 0 1 2 3 4 5 6 7, எனக்கு இந்த 0ன்ற டேட்டாவை செலக்ட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். டேட்டா இருக்குது, சேனல் லோடு இருக்குது, ஆனா இந்த டேட்டாவை இந்த டெர்மினல்ல தான் கனெக்ட் பண்ணுன்றதுக்கு யூ ஹாவ் டு கிவ் த அட்ரஸ் லைன் ஆர் கண்ட்ரோல் லைன் ஆர் செலக்ஷன் லைன். நான் செலக்ட் பண்றதுக்கு ஒரு அட்ரஸை கொடுக்கணும். அப்ப அதுக்கு அது வந்து கம்ப்யூட்டர் ஆர் demultiplexer is operates based on the digital systems. zeros and onesல தான் இருக்கும். அப்ப நான் ஒரு 3 வேரியபிள் அட்ரஸ் கொடுக்குறேன். 0 0 0ன்னு நான் என்னுடைய செலக்ஷன் லைன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் செலக்ட் த D0 இருக்கு இல்லைங்களா, இதை இந்த D0ன்றதை செலக்ட் பண்ணணும். அதுதான் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. C0 B0 A0 எல்லாமே 0 0ன்னு கொடுத்துட்டா இந்த சேனல் மட்டும் என்னுடைய இன்புட் டேட்டாவை எடுத்துக்கும். இன்புட் டேட்டா ஒண்ணுதான், சேனல் 1க்கா இருந்தாலும் 2க்கா இருந்தாலும் 5க்கா இருந்தாலும் 7க்கா இருந்தாலும் ஒரே இன்புட் தான். இன்புட் என்ன, எக்ஸ்னா எக்ஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸ் இங்க வரணும் அப்படின்னா என்னங்க சார், எந்த சேனல் வழியா நான் எடுத்துக்கணும். நான் சைமல்டேனியஸா நீங்க தான் D0ன்னு வச்சுக்கிறீங்க, இப்ப நான் D1. எனக்கு தேவைன்னா என்னங்க சார் பண்ணணும், எனக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை நான் கண்ட்ரோல் சிக்னலா கொடுக்க போறேன். என்னுடைய அட்ரஸ் 001 அப்படின்னா அந்த 001ன்றத எடுத்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இஃப் சப்போஸ் விஜய் இன் யுவர் கிளாஸ், உங்க கிளாஸ்ல விஜய்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து நம்பர் 5 சேனல் 5ல இருக்கிறான் அப்படின்னா அவன் என்னுடைய டேட்டாவை கெட் பண்ணணும்னா அவன் என்ன சார் செய்யணும், அவனுக்குன்னு நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற அட்ரஸ் 101ன்ற செலக்ஷன் லைனை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கலி ஹி வில் ரிசீவ் த டேட்டா.
Okay, that means the available source is only one. It is ready to distribute to the many numbers of destinations or a load. That is purely depends on the how we select, sir. That means what is the address or control lines is enabled at the time of selection process or distribution process. நான் distribute பண்ணக்குள்ள எந்த அட்ரஸை கொடுத்து செலக்ட் பண்றனோ அதுதான் சார் அதோட ஆப்ரேஷன். அதுதான் அதோட ஆப்ரேஷன். Okay, I think now you can able to understand what I am telling. So here one table is given. It is 1 to 8 demultiplexer. So from this I can come to the understanding is input is only 1, output is 8. So from this 2 power 3 equal to 8, hence there are 8 destinations are there. So I am going to draw the truth table with 3 control signals variable A, B, C starting from 0, 0, 0, 0 to 1, 1, 1. So it is the address lines for the channels D0, D1, D2 and so on up to D7. Okay, so based upon the signals or a selection line or control line given, I can distribute the data to the corresponding channels, to the corresponding channels. Okay, புரிஞ்சிச்சா தம்பி? புரிஞ்சிச்சா? Yes, sir. Someone is asking na. புரிஞ்சிச்சிங்களா? Please reply. Yes, sir. Okay, pa. Yes, The sir. same way, in the same way, yes, yes, please. சொல்லுங்க அண்ணா. Can I proceed? Yes, sir. Okay, pa. It is 1:16 Yes, sir. demultiplexer. 1:16 demultiplexer. So same thing. இது நீங்களே சொல்லலாம். இந்த 1 indicate என்ன? Number of input. ஒரே ஒரு input இருக்குது. 16 indicates என்ன? The destination or load or yes, that's all. 16 channels are there. Appo I can transmit the data from the source to 16 different channels. அப்ப அதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸ் கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், A, B, C, D ன்னு 4 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ D0க்கு ஒரு அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். 0, 0, 0, 0, 0ன்னு நான் அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்றேன். அதே மாதிரி D1, D2 அப் டு D15 வரைக்கும் நான் அட்ரஸை கொடுக்குறேன் சார். ஓகே, சரி. இந்த டிமல்டிப்ளெக்சரை நான் எனேபிள் பண்றேன் அப்படின்னா எப்ப சார் எனேபிள் ஆகும்? என்னோட எனேபிள் பின்னை வந்து நான் 1ன்னு வச்சுக்கிட்டா எனேபிள் ஆகும், 0ன்னு இருந்துச்சுன்னா டிசேபிள் ஆகும். அப்ப 0ன்னு இருந்து நீங்க இன்புட்ல அதாவது செலக்ஷன் லைன்ல என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் அவுட்புட் வில் பி 0. ஏன் சார்? என்னுடைய டிமல்டிப்ளெக்சர் டிசேபிள்ல இருக்கு, அது நாட் ரெடி டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா, ரெடியாக இல்லை. ஓகே சார், இட் இஸ் நாட் ரெடி டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா. Okay, இது one logic ன்னு சொல்லிடுறேன். It's opposite also possible in industry. I'm not talking about the theory. நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரோக்ராமிங்லோ இல்ல வேற எங்கேயோ இன் ஃபியூச்சர்ல போறீங்க அப்படின்னா அந்த போர்ட்ல அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்ல எனேபிள் பின் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சார், இன்ஸ்டெட் ஆஃப் 0க்கு பதிலா 1ன்னு கொடுத்துருப்பாங்க. 1ன்னு இருந்தா டிசேபிள் ஆயிடும், 0ன்னு இருந்துச்சுன்னா எனேபிள் ஆகி டிரான்ஸ்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் எனிஹவ் த கான்செப்ட் இஸ் சேம். ஸோ அது பாசிட்டிவ் லாஜிக்ல ஒர்க் பண்ணிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எனேபிள் பின்னையும், நெகட்டிவ் லாஜிக்ல ஒர்க் பண்ணிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எனேபிள் பின்னும் இருக்கும். ஓகே, சின்ஸ் இட் இஸ் a 1 to 16 demultiplexer, 4 numbers of address line or control line or selection lines, 16 different channels can be selected based upon the given address line or a data line. Okay. Yes, now I am moving to another one important questions in your exam point of view. That means end semester examination you may have this question in future. Okay, what is the difference between decoder and demultiplexer? Decoder and demultiplexer. Okay, so decoder na enna adu namakku theriyணும். Decoder அப்படினா it is a unit or a device which is having the definition of what? That is many to many output. So அப்படின்னா என்ன, இங்க நம்ம எப்படி 1 to many சொல்றோமோ அதே மாதிரி there are another converter is possible, n to 2 power n and then 2 power n to n converter இப்படின்னு ஒண்ணு இருக்குங்க சார். ஒண்ணுக்கு பேர் என்னங்க சார், என்கோடர். எதுக்குங்க சார்?
இந்த 2 power n இருக்கு இல்லீங்களா, 2 power n னா many. சோ இத வந்து 1 or n, many to n கன்வெர்ட்டர்னு வச்சுக்கலாம். சோ இதுக்கு வந்து என்னங்க சார், மெனின்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னங்க சார், இதுக்கு பேரு என்கோடர். இதுக்கு பேர் என்னங்க சார், என்கோடர். சோ இங்க இருக்கு பாருங்க, n to 2 power n, n to 2 power n. இதுக்கு பேர் என்னங்க சார், டீகோடர். சோ குழப்பிக்காதீங்க, டீகோடருக்கும் என்கோடருக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்றது தெரியணும். So I'm not talking about one to many, many to one. நம்ம இப்ப பேசினது DeMUX and MUX. So என்னுடைய DeMUXல என்னங்க சார் சொல்லுது, ஒன்னுல இருந்து many numbers of datas. ஓகே, இந்த மெனியை தான் நம்ம என்னங்க சார் சொல்றோம், 2 power nன்ற மாதிரி சொல்றோம். 1 to 2 power n conversion. நல்லா கவனி, வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஃபண்டமெண்டல் இன் யுவர் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் இந்த தியரி எக்ஸாமினேஷன் எதுக்கா இருந்தாலும். இதுக்கு இன்னொன்னு எப்படிங்க சார் இருக்கு, இதோட ஆப்போசிட். மக்ஸுக்கு என்னங்க சார் டெஃபினேஷன் சொன்னோம், many to one, many to one. The word is very important. நான் எல்லாமே ஒன்னுல இருந்து மெனின்னு சொல்றேன், மெனில இருந்து ஒன்னுன்னு சொல்றேன். இந்த மெனின்றது என்னங்க சார், 2 power n இங்க டிஃபைன் பண்ணிட்டோம். இங்க வரும் டீகோடர், என்கோடர். என்கோடருக்கு நான் என்னங்க சார் டெஃபினேஷன் சொல்றேன், 2 power n to, நல்லா கவனிங்க, 2 power n to n கன்வெர்ட்டர். இங்க என்னங்க சார் சொல்றோம், n to 2 power n கன்வெர்ட்டர். இங்க நான் ஒன்னுன்னு சொல்லல, அதான் டிஃபரெண்ட். சோ என்னுடைய டீகோடருக்கு நான் என்னங்க சார் சொல்லலாம், இது இருக்கு இல்லையா, இத மெனின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா n இன்புட்னு வச்சுக்கீங்க. n இன்புட் டு மெனி அவுட்புட், அதுதாங்க சார் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். என்கிட்ட n இன்புட் இருக்குது, அப்ப n வந்து நான் இங்க இப்படின்னு வச்சுக்கிறேன். என்னுடைய டீகோடர்ல n வந்து 2ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 2 பவர் என்னங்க சார், 4. அப்ப அதுக்கு பேர் என்னங்க சார், 2 to 4 டீகோடர். 3 to 8 or 3:8 டீகோடர். ஓகேவா? பட் இங்க the definition is many input கிடையாதுங்க சார், இங்க only one input. okay, only one input and then many output, and then many output. ஓகேவா? அப்ப நான் இங்க என்னங்க சார் சொல்றேன், only one inputனா 1 to 2 power n conversion. இங்க என்னங்க சார், n to 2 power n conversion. புரிஞ்சிச்சா என்ன டிஃபரெண்ட்? சோ இங்க n இன்புட்ல n வராதுங்க சார், அங்க இன்புட்ல என்னங்க சார் வருது, n வருது. அப்ப என்னுடைய n வந்து 4ன்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் என்னவா சார் இருக்கும், 2 power 16 இருக்கும். சோ இங்க 2 power 16 வந்துரும், n என்னதான் இருந்தாலும் சரி 2 power 4 that is 16 வந்துரும். 2 power 4 இருந்தாலும் இங்க நான் சொல்லும் போது என்னங்க சார் சொல்றேன், 1 to 2 power n கன்வெர்ட்டர். அதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் டீகோடருக்கும் டிமல்டிப்ளெக்சருக்கும் உள்ளது. ஓகேவா? தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர், நோ செலக்ஷன் லைன். என்னுடைய டீகோடர்ல செலக்ஷன் லைன் ஒண்ணு தனியா கிடையாதுங்க சார், எதை செலக்ட் பண்ணணும்னுட்டு. பட் ஹியர் எந்த அவுட்புட் தேவையோ அதை பண்றதுக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கும். பட் ஜெனரல் கண்ட்ரோல் லைன், செலக்ஷன் லைன்ஸ் ஆர் தேர். ஜெனரலா ஒரு கண்ட்ரோல் லைன், செலக்ஷன் லைன் இங்க இருக்கும், ரெண்டுக்கும் இருக்கிற மாதிரி. ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த அவுட்புட்டுக்கு இதுதான் கொடுக்கறது டிமல்டிப்ளெக்சர்ல இருக்கும் சார். ஸோ இட் இஸ் another one important question.